ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. எந்த ஒரு விஷயம் முக்கியமாக தெரியக்கூடாதுன்னு பாடுபட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை சும்மாவே விடக்கூடாது. இவ வீட்டை ரெண்டாக்கிறதுக்காகவே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க இந்த கௌதமோட விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் இந்த அஞ்சலி என்ன பண்ணாங்க, சரியான நேரம் பார்த்து நம்ம கௌதம் கையில் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. நம்ம ஜானகியும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, வேறு வழி இல்லாமல் அவங்க வாயாலேயும் அந்த உண்மையை சொல்ல வச்சுட்டாங்க. இந்த அஞ்சலின்னு கூட சொல்லலாம். நம்ம கௌதம் எவ்வளோ மழை போல் நம்பிட்டு இருந்த இந்த இலக்கியவே நம்ம கையில் மறைச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லி அவர் வீட்டை விட்டு போயிட்டாருன்னு கூட சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா நம்ம கௌதமை தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வீட்டிலே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாமி போட்டோ முன்ன. என்னடா இது, இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாகவே போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி என்ன பண்ணாங்கனாக்கா, இப்போ அந்த எஸ்எஸ்கே கால் பண்ணி என்ன சொன்னாங்க, அந்த கௌதம் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் பக்காவாக பிளான் போட்டிருக்கேன் இந்த இலக்கிய கதையை முடிச்சு கட்ட. அதனால் என்ன நடக்கணும்னாக்கா, நான் போட்டபடியே இந்த கௌதம் வீட்டு பக்கம் வரக்கூடாது, இந்த இலக்கியாவை நான் முடிச்சு கட்டிடுறேன், மொத்த சொத்து என் பேர் தான் ரிஜிஸ்டர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் சொத்துக்காக அலைஞ்சாலே இன்னொரு பக்கம் வீட்டை ஒழிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி செம கோவத்தில் இருக்காங்க. நம்ம கௌதம் கிடைச்சிட்டா போதும்னு சொல்லி நம்ம இலக்கிய சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ கோயிலில் அவனை போய் பார்க்குறாங்க. அந்த கோயிலில் போய் பார்க்கும்போது நம்ம கௌதமும் அங்கே தான் இருக்காங்க, நம்ம இலக்கியமும் அங்கே தான் இருக்காங்க. என்னன்னாக்கா ஒருத்தர் பார்த்துக்காம ஒருத்தரும் பக்கம் பக்கமே தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம இலக்கியா எப்படியாவது நம்ம கௌதமை பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் நம்ம கௌதம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து, அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி கோயிலுக்கு வந்தாங்க. கோயிலேருந்து உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புனது அவர் மனசெல்லாம் புண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரோடு வழியாக நடந்து போயிட்டுருக்க அந்த ஒரு நேரத்தில் தான் காரில் விபத்து ஆயிடுது. மனசு கஷ்டத்தில் போயிட்டுருக்கு. அவருக்கு சைடில் என்ன நடக்குது, எங்கே வண்டி வருதுன்னு கூட பார்க்காம அவர் இஷ்டத்துக்கு போயிட்டுருக்காரு. அந்த ஒரு நேரத்தில் தான் கார் விபத்து ஆயிடுது. அங்கேருந்து நம்ம கௌதம் ரோட்லேயே விழுந்துடுறாரு. நம்ம இலக்கிய தேடிட்டு வராங்க இல்லைங்களா, அந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம கௌதம் எப்படியோ பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம கௌதம்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அவர் நல்லபடியாக வீட்டுக்கு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடும். வந்ததும் இந்த அஞ்சலியை நம்ம இலக்கிய சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வீடியோக்கள் லைக்கை போட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.